ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்மளோட கண் பார்வையை அதிகரிக்கவும் கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் மொபைல், லேப்டாப், டிவி போன்ற சாதனங்களால் நம்மளோட கண்களுக்கு அதிக அழுத்தம் ஏற்படுது. இதை சரி செய்ய சில இயற்கையான வழிகள் இருக்குது. அது என்னென்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்களுக்கு தேவையான சத்துக்கள் என்னென்ன, அது எதில் இருக்குதுன்னு இப்போது தெரிஞ்சுக்கலாம். வைட்டமின் ஏ, இது கரோட்டின் நிறைந்த காய்கறிகளில் இருக்குது. கேரட், ஜீரகக்கீரை, பாலக்கீரை, இதில் ரொம்பவே அதிகமான வைட்டமின் ஏ இருக்குது. இதனால் இரவு பார்வை குறைவதை இது தடுக்குது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், மீன், வால்நட், சியா விதைகள், இதில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் நிறையவே இருக்குது. இதனால் கண் உலர்வு குறையும். வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ, ஆரஞ்சு, கிவி, பாதாம், சூரியகாந்தி விதைகள், இதில் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ ரொம்பவே அதிகம் இருக்கிறதால கண் செல்களை சேதத்துலேருந்து இது பாதுகாக்குது. ஜிங்க், பூசணிக்காய் விதைகள், கொண்டைக்கடலை, பருப்பு வகைகளில் ஜிங்க் ரொம்பவே அதிகம் இருக்கிறதால ரெட்டினா ஆரோக்கியம் மேம்படுத்துறதுக்கு இது உதவியாக இருக்குது. அடுத்ததாக கண் பயிற்சிகள், இதன் மூலமாக கூட கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். ஃபார்மிங், கைகளை சூடாக்கி கண் மீது வைக்கலாம். 20:20:20 விதி, இது என்னன்னு தெரியுமா? 20 நிமிஷம் கணினி பார்த்ததுக்கு அப்புறம் 20 அடி தூரம் நின்று 20 வினாடி பார்வையை உற்று நோக்கி பார்க்கலாம். பார்வை சுழற்சி பயிற்சி, கண்களை வலது இடது மேல் கீழ்னு நகர்த்துறதன் மூலம் நம்மளோட பார்வை ரொம்பவே துல்லியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்வை கவனம் மாற்றுதல், அருகிலும் தொலைவிலும் மாறி மாறி பார்க்குறது. அடுத்தது, நம்மளோட வாழ்க்கை முறையில் ஒரு சில மாற்றங்களை நம்ம செய்யறதன் மூலம் நம்மளோட கண் பார்வையை அதிகரிக்க முடியும். தினமும் 7-8 மணி நேரம் உறக்கம். மொபைல் மற்றும் லேப்டாப் பயன்படுத்தும் போது ஒளியை சரி செஞ்சுக்கிறது. நீல ஒளி ஃபில்டர் பயன்படுத்துறது. போதுமான நீர் குடிக்கிறது. நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது, இதில் வைட்டமின் சி நிறைய இருக்குது. அடுத்தது, முருங்கை இலை கஞ்சி சாப்பிட்றதன் மூலம் நம்மளோட கண் நரம்புகளை பலப்படுத்த முடியும். திரிபாலா சாறு, ஆயுர்வேதத்தில் பார்வை மேம்படுத்த இதை பயன்படுத்தியிருக்காங்க. இஞ்சி, தேன், எலுமிச்சை கலவையை நம்ம குடிக்கிறதன் மூலம் இரத்த ஓட்டம் மேம்படும். அதனால் கண் பார்வை ரொம்பவே துல்லியமாக இருக்கும். நம்ம தவிர்க்க வேண்டிய பழக்கங்கள் என்னென்னா, அதிக நேரம் மொபைல், டிவி பார்க்குறது, குறைந்த வெளிச்சத்தில் படிக்கிறது, புகைப்பிடிக்கிறது, மதுபானம் குடிக்கிறது, ஜங்க் ஃபுட் அதிகம் சாப்பிட்றது, இரவு நேரம் தாமதமாக தூங்குறது, இதெல்லாம் தவிர்த்தாலே நம்மளோட கண் பார்வை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் கண் யோகா செஞ்சாலே கண் பார்வை அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்ணை சுழற்றுறது, தொலைவில் ஒரு புள்ளியை கவனமாக பார்க்குறது, மூடிய கண்களை மெதுவாக அழுத்துதல், விரல் மசாஜ் கொடுக்கறது, ஆழ்ந்த மூச்சு விடுறது போன்ற தினசரி யோகாவால் நம்மளோட கண்ணை நம்மளால் பாதுகாக்க முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, இப்படி நம்ம செய்கிற யோகாவால் நம்மளோட கண் ரொம்பவே ஆரோக்கியம் பெறுது. கண் பார்வை குறைவது ஒரு நாள் இரவில் சரியாகாது. தொடர்ந்து சரியான உணவு, பயிற்சி, பழக்கங்களை பின்பற்றினால் பார்வை மேம்படும். இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் உங்களோட டெய்லி ரொட்டேஷனில் நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களோட கண் ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளோட கண் ஆரோக்கியத்துக்காக நம்ம டெய்லி செய்கிற வேலைகளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்மளோட கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னெல்லாம் தேவையோ செய்கிறதன் மூலம் ஆரோக்கியமாக இருக்க முடியும்னு சொன்னால் நம்ம ஏன் அதை செய்யக்கூடாது? ஸோ அதிக நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறது, லேப்டாப் பார்க்குறது, லேட்டாக தூங்குறது போன்ற சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நம்ம இதை துவங்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.